வெல்கம் டு ஃபிஷிங் ஜர்னி. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ரீலில் இருக்க பிரைடில் பர்மனெண்ட்டாக ஒரு நாட் போட்டு எல்லா செட்டப்புக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்டை எப்படி போடுறது, அதில் என்ன பலன்னு நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது என்னோடய பைட் காஸ்டிங் ரீலு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் நாட் தான் போட்டு வச்சுருப்பேன். இதை போல் ஒரு நாட் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா செட்டப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு லீடர் லைன் கனெக்ட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம லீடர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? அதே போல் இதை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை கலட்டி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி மாட்டணுமோ அதே போலயே எடுத்தோன்னா நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. நம்ம லீடர் லைன் எப்படி மாட்டணுமோ அதே போல் நம்ம ஸ்னாப் லாக் மாட்டோம்னா இதில் நம்ம சபிக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பைட் காஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளான நாட் இது. எல்லாமே ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். இந்த நாட் போடுறதால உங்களுக்கு இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட் போடாமல் நீங்கள் நார்மலாக நீங்கள் லீடர் லைன்லையோ இல்லை ஸ்னாப் லாக்லேயோ ஒரு நாட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா திரும்ப அதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கட் பண்ணி எடுப்பீங்க. அதை போல் கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ப்ரைடை கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதை போல் பர்மனெண்ட் நாட் போட்டு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ப்ரைடு குறையாது. சரி, இப்போ அந்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பிரைடட் லைனோட முனையை எடுத்து ரெண்டாக மடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுட்டு என்ன அளவுக்கு வேணுமோ அதை லென்த்து எடுத்துக்கிட்டு திரும்பவும் அதை நாலாக மடிக்கணும். எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம ரெண்டாக மடித்து போடுறத விட நாலாக மடித்து போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நாலாக மடிக்கிறது. நாலாக மடித்து பிடிச்சதுக்கப்புறமா இதை போல் விரலில் மாட்டிக்கிட்டு நல்லா ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கணும். இதை போல் விரலில் மாட்டும் போது என்ன ஆகுன்னா, ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் போகாமல் கரெக்டாக லெவலாக நிற்கும். இப்போ பாருங்கள் எப்படி முடிச்சு போடுறேன்னு. நம்ம நார்மலாக போடுற முடிச்சு தான், ஆனால் இதை நம்ம 3 டைம்ஸ் போடணும். முடிச்சு 3 தடவை போட்டதுக்கப்புறமா டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் விரலில் மாட்டிக்கிட்டு டைட் பண்ணணும். அப்போ தான் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இல்லாமல் கரெக்டாக டைட் ஆகும். எப்படி டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த நாட் போகிற லென்த் பார்த்தீங்கன்னா 4 to 5 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு லீடர் லைனோ இல்லை ஸ்னாப் லாக்கோ மாட்டும் போது நமக்கு ஃப்ரீயாக மாட்ட முடியும். டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டு முனையும் ஒரே சமமாக இருக்குது பாருங்கள். இதை போல தான் இருக்கணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தேவையில்லாத பிரைடை கட் பண்ணி எடுத்துடுவோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன்.